இந்த வீடியோ இவே பில் சப் யூசர் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட். இப்போ உங்களுக்கு தெரியும், இவே பில் போர்ட்டலில் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் இவே பில் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பார்ட் ஏ வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே வந்து டேட்டாஸ் வந்து பிக் பண்ணிக்கோ. பார்ட் பி வந்து டிரான்ஸ்போர்ட்டர் டீட்டெயில் மட்டும் மேனுவலாக கொடுத்தா போதும். இந்த இடத்துல வந்து 50% வந்து ஆட்டோமேஷன், 50% வந்து மேனுவல். உங்கள்கிட்ட ஒரு ஐடி தான் இருக்குது அப்படின்னா ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண டேட்டா எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இவே பில் போர்ட்டலையும் வந்து டேட்டா வந்து பிக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இன்வாய்ஸ் போர்ட்டல் லாகின் பண்ணியிருக்கேன். இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ இவே பில் நான் போடணும் அப்படின்னா இந்த இடத்துலயே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இவே பில் அப்படிங்கிறத. இதில் வந்து ஜென்ரேட் இவே பில் நான் கொடுத்தேனாக்க டிஃப்ரெண்ட் இன்புட் கொடுத்து நம்ம எந்த இன்வாய்ஸ்க்கு போடணுமோ அந்த இன்வாய்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த செலக்ட் பண்ணியிருக்க டேட்டில் எத்தனை இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோமோ எல்லா டீட்டெயிலையும் வந்து காமிக்கும். உங்களுக்கு எந்த இன்வாய்ஸுக்கு நீங்கள் இவே பில் பண்ணணுமோ அந்த இன்வாய்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஐஆர்என் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்ட் எடிட்டில் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் ஆயிரும். பார்ட் பி டிரான்ஸ்போர்ட்டர் டீட்டெயில் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னாக்க இவே பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெடி ஆயிரும். இது வந்து ஃபுல்லாக வந்து ஆட்டோமேட்டிக். ஹியூமன் எரர் 100% வந்து தவிர்க்கலாம். ஒரு யூசர் தான் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதே உங்களோட பிஸ்னஸ் வால்யூம் அதிகமாக இருக்குது, டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ஸ்டாஃப் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் நான் சப் யூசர் ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னா அப்போ தான் இந்த ப்ராப்ளம் வரும். இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது ஒரு இடத்துல, இவே பில் ஜென்ரேட் பண்ணுறது இன்னொரு இடத்துல, அதாவது சப் யூசரே வந்து மாறுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிஸ்டம் வந்து பர்மிட் பண்ணாது. எந்த யூசர் ஐடியில் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோமோ அதே யூசர் ஐடியில் மட்டும்தான் வந்து அந்த டாக்குமெண்ட்டுக்கு இவே பில் வந்து ஜென்ரேட் பண்ண சிஸ்டம் அலோவ் பண்ணோம் ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து அதர் யூசர் ஜென்ரேட் பண்ண இன்வாய்ஸ் கூட இன்னொரு சப் யூசர் வந்து இவே பில் ஜென்ரேட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் அந்த சப் யூசருக்கான பர்மிஷனில் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து எஸ்ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த சப் யூசருக்கு ஒர்க் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா மற்றவங்க ஜென்ரேட் பண்ண இன்வாய்ஸ் டீட்டெயிலாக அவரால் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. இது எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். யூசர் மேனேஜ்மெண்ட், இதில் வந்து அப்டேட் சப் யூசர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி யார் ரிஜிஸ்டர் ஃபோனோ அவங்களோட ஃபோனுக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை வந்து இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். வெரிஃபை ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சப் யூசர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். யாருக்கு இந்த அக்சஸ் தரமோ அந்த யூசர் ஐடியை வந்து செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தோன்னாக்க அந்த சப் யூசரோட நேம், டெசிக்னேஷன், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாமே வந்து டிஸ்ப்ளே வரும். இங்கே வந்து பெர்மிஷன் வந்து நம்ம கொடுப்போம். இப்போ வந்து அவர் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணலாமா அப்படின்னா ஜென்ரேட் பண்ணலாம், வேண்டாம் அப்படின்னு நம்ம எஸ் ஆர் நோ கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்வாய்ஸை கேன்சல் பண்ணலாமா அவருக்கு ரைட்ஸு அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி அவர் பார்த்துக்கலாமா அப்படிங்கிற ரைட்ஸ் இங்கே கொடுக்கலாம். அதே மாதிரி இவே பில் ஜென்ரேட் பண்ணுற ஆப்ஷனும் வந்து இவருக்கு நம்ம அக்சஸ் வந்து ரைட்ஸ் வந்து கொடுக்கலாம். இந்த இடத்துல வந்து லாஸ்ட் ஆப்ஷன் வந்து எனேபிள் அக்சஸ் டு ஐஆர்என்ஸ் ஆஃப் மெயின் யூசர். இந்த இடத்துல வந்து நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் இன்னொரு சப் யூசரோ இல்லை மெயின் யூசரோ ஜென்ரேட் பண்ண டாக்குமெண்ட்டை இவரால் அக்சஸ் பண்ண முடியும். இடத்துல எஸ் கொடுக்கல அப்படின்னா இன்னொரு யூசர் ஜென்ரேட் பண்ண இன்வாய்ஸ்க்கு எகென்ஸ்டாக வந்து இவரால் வந்து இவே பில் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ உங்களோட சப் யூசருக்கு இந்த பர்மிஷன் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இன்கேஸ் தேவை அப்படின்னாக்க இந்த இடத்துல வந்து எஸ் கொடுத்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து அந்த சப் யூசருக்கான பர்மிஷன் வந்து அப்டேட் ஆயிரும். இதுக்கப்புறம் அவரோட போர்ட்டல் லாகின் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கும். இன்வாய்ஸ் இவே பில்லில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் டேலி பிரைம் ப்ராக்டிக்கல் கிளாஸ். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸ் பற்றின டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து 5 டேஸ் கிளாஸ். டைம் வந்து ஈவினிங் 7:30 பிஎம்லேருந்து 9 ஓ கிளாக் வரைக்கும். ஃபுல்லாக வந்து இது ப்ராக்டிக்கல். டேலி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது வரைக்கும் ஓவரால் எல்லா ஆக்டிவிட்டியுமே வந்து இதில் கவர் ஆகிரும். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்டை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.